ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உடனே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு, உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, என்கிட்ட 3 மாடு இருக்கு, இந்த 3 மாட்டுல ஏதோ ஒரு மாட்டோட வாழை பிடிச்சா மட்டும் போதும், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பையனுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே சிம்பிளான டாஸ்கா தான் தெரிஞ்சுது. அதனால அந்த பையனும் அவருக்கு ஓகே சொல்லிட்டான். அந்த மாட்டோட வாழை பிடிக்கிறதுக்காக அந்த கிரவுண்ட்ல நிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த மாடு ரொம்பவுமே ஆக்ரோஷமா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டு, சரி இதை பிடிக்க முடியாது அப்படின்னு அவன் மனசுலயே முடிவு பண்ணிடுறான். அதே போல அந்த மாட்டையும் அப்படியே விட்டுறான். இரண்டாவதா ஒரு மாடு வந்தது. அதுவுமே பயங்கர ஆக்ரோஷமா வந்தது. அதை பார்த்தோன்னே அவன் முடிவு பண்ணிட்டான், இதை கண்டிப்பா பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. சரின்னு 3வது மாடை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவன் மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நின்னான். அந்த 3வது மாடு வருது. அவனும் அந்த மாடு வந்த உடனே ரெடியா ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் அது வாழை பிடிக்கலான்னு போறான். பார்த்தா அந்த மாட்டுக்கு வாழை இல்லை. அதனாலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சான்ஸ் வந்து அவருக்கு மொத்தமா முடிஞ்சு போகுது. இதே போலதான் நம்ம லைஃப்லயும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும். நம்மளும் இதே போல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து பயந்துகிட்டு இது கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு பயமா. இதே போல கண்ணுக்கு தெரியுற எல்லா சான்ஸையும் மிஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியில அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்றும் இல்லாம தான் போகும். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் சான்ஸ் டு வின்.